சேவை சாதிக்க தொடங்கும். யார் ஒருத்தன் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, பிராமி ஸ்திதிங்கிறதான் ஞான யோகம். அந்த ஞான யோகத்தை அடைந்தவனாக பிராபிய ந விமுக்கியதி, அதுக்கு மேல அவன் சோப்பப்படுவதில்லை, மறுபடியும் சம்சாரத்தாலே கட்டுப்படுவதும் கிடையாது. தித்வா அஸ்யாம் அந்த காலேபி, கடைசி காலத்திலும் இதிலேயே நிலை நின்று பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்மங்கிறது இந்த இடத்துல பிரம்ம சப்தம் பகவான குறிக்காது. ஏன்னா 6வது அத்தியாயம் வரைக்கும் ஆத்ம சாட்சா்காரம்னு பார்த்திருக்கோம் இல்லையோ. இங்க பிரம்மா என்பது ஆத்மாவை சொல்லி பிரம்ம நிர்வாணம் இர்ச்சதி, நிர்வாணம்ங்கிறது சொல்லப்படுறது இங்கே சுகம். ஆத்மா சுகமாக இருக்கத்தான் தெரிந்து கொள்கிறான் அர்ஜுனா. இத்தோட 2வது அத்தியாயத்தை முடிச்சுட்டோம். இனி இப்ப நாம பார்க்க வேண்டியது 3வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் ஆரம்பத்துல பெரிய குழப்பம் வந்துடுத்து அர்ஜுனனுக்கு. ஏன்னா கண்ணன் 2வது அத்தியாயத்துல சொன்னது என்ன? முதல்ல கர்மயோகம், அடுத்தது ஞான யோகம், அப்புறம் ஆத்ம சாட்சா்காரம். இப்படி ஒரு படிக்கட்டு தானே சொன்னான். அர்ஜுனனுக்கு மனசுல என்ன தோணிப்படுத்துனா, எப்படி ஆத்ம சாட்சா்காரம் தான் நான் கடைசியா அடைய வேண்டியது, அதுக்கு முன் படிக்கட்டு ஞான யோகம் தான், அதுக்கும் கீழ்படிக்கட்டு கர்மயோகம். என்னத்துக்கு கண்ணன் வீணா இந்த கர்மயோகத்துல பிடிச்சு நம்ம கழுத்து பிடிச்சு தள்ளுறான்? வேண்டாமே, நேர ஞான யோகத்துக்கு போயிட்டா அப்படியே அடுத்த படிக்கட்டு போடலாம் இல்லையோ. ஏன்னா இந்த கீழே இருக்கிற கர்மயோகம்ங்கிறது இவனுக்கு என்ன இப்ப கர்மயோகத்தோட ஆகாதுன்னா, கர்மயோகம்ங்கிறது இவனை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறது. இப்போ ஏன்னா அவன் அதுல தானே மூட்டிட்டு இருக்கான் கண்ணன். சண்டையிலேருந்து வெளியில போறதுக்கு என்ன வழி உண்டோ தேடிட்டு இருக்கான் இப்ப அர்ஜுனன். அதனால எப்படியான கர்மயோகத்தை இல்லேன்னு தள்ளுள்ளோம். அதுக்கு இப்ப காரணம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா, கண்ணன் நீ சொல்றத பார்த்தா எப்படியும் ஞான யோகம் தான் முதல் படியா இருக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு. நான் அந்த படியில இங்கேருந்து ஒரே தாவு தாவி அந்த படியில ஏறி நேர ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சுடுறேனே, இந்த கீழ்ப்படியே வேண்டாமேன்னா. எதே போல நேரைய 10வது படிச்சுட்டா போறது. என்னத்துக்கு சாமி 1வது 2வது 3வது 8வது 9வது வேண்டாமே, நேர 10 11 12 அப்படியே கல்லூரிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான் அர்ஜுனன். ஆனா அவன் சொன்னதுக்கு சில காரணம் இருந்தது. ஏன் சொன்னான்னா, இதை நினைச்சின்றது இந்த ஞான யோகத்துக்கும் கர்மயோகத்துக்கும் ஒண்ணுக்கொண்ணு நிறைய எதிரான கொள்கைகள் இருக்குன்னு அர்ஜுனன் நினைச்சுட்டான். இப்ப நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்ப வாயால பேஷண்ட் இருக்க முடியும். பேஷண்ட் இருக்கிற சமயத்துல என்னால கண்டிப்பா சாப்பிடறதுக்கு முடியாது. இப்ப பேசினா பேசத்தான் முடியும், சாப்பிடுனா சாப்பிட முடியுமோ? அர்ஜுனன் என்ன நினைச்சுட்டான், பேசுறதையும் சாப்பிடறதையும் கண்ணன் ஒன்னா பண்ண சொல்றான்னு நினைச்சுட்டான். அப்ப ரெண்டும் ஒன்னா பண்ண முடியாது இல்லையோ. கர்மயோகமும் ஞான யோகமும் ஒண்ணுக்கொண்ணு ஒரே சமயத்துல பண்ண முடியாத 2 வழி. அத போய் பண்ணுன்னு கண்ணன் சொல்றானே. இப்போ என்ன தப்பான அபிப்பிராயம் அர்ஜுன மனசுல படிஞ்சது. என்ன காரணம்னா, கர்மயோகம்ங்கிறது நிறைய வேலைகளை செய்யறது, ஞான யோகம்னா கைகால எல்லாத்தையும் மூழிண்டு கண்ணை பொத்திண்டு வாயை பொத்திண்டு ஒண்ணுமே பண்ணாத உட்கார்ந்து இருக்கிறது. பண்றதுங்கிறதும் பண்ணாததுங்கிறதும் ஒண்ணுக்கொண்ணு இடிக்கும் இல்லையோ. ஒண்ணு கைகால சுருக்கிண்டு உட்காந்துருக்க முடியும், இல்ல கைகால வச்சுன்னு ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருக்க முடியும். கண்ணனை பார்த்தா கீழே கர்மயோகம் சொல்லி அது ஞான யோகத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றான். நிறைய பண்ற ஒரு யோகம் போய் ஒண்ணுமே பண்ணாத ஒரு ஞான யோகத்துல சேர்க்குமா? இது ஒண்ணுக்கொண்ணு இடிக்கிறதேன்னு தோணிப்படுத்தி இப்ப அர்ஜுனுடைய மனசுல. எதுக்குன்னு சொல்றேன். இப்ப நாமெல்லாம் படிக்கிறதுக்காக போறோம். படிக்க போறச்சே 1 2 3 4 5 12 எங்க ஊர்ல வந்தீங்கன்னா 11 12 வரைக்கும் படிக்கிறா. இல்ல கொஞ்சம் கல்வி திட்டங்கள் இந்த ஊர்ல மாறி இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு மேல கல்லூரிக்கு போவோம். கல்லூரிக்கு போனோடனே ஏதோ ஒன்று சேர முடியும். சேர்ற சமயத்துக்கு இன்னத்த பிரதானமான படிப்பா ஒண்ணு வச்சுன்னு படிப்போம். அதுலயே பெரிய படிப்பெல்லாம் படிக்க போறோமோ இல்லையோ. கீழே என்ன படிப்பு படிச்சிருக்கோமோ அதுலதான் பெரிய படிப்பு படிக்க முடியும். நான் கீழே கணக்கு படிச்சுட்டு மேல படிப்பு போறச்சே அறிவியல் படிக்கிறேன்னு சொல்றதுக்கு முடியாது. கீழே படிக்கச்சே வியாபாரம் படிச்சுட்டோ இல்ல கணக்கு வழக்க பார்த்துட்டோ மேல போறச்சே மட்டும் அறிவியல் நான் ஆராய்ச்சியாளனா போறேன்னு சொல்ல முடியாது. அப்போ கீழ்படிப்பு என்ன படித்தமோ அதை தாண்டித்தானே மேல் படிப்பு நம்மால போக முடியும். அர்ஜுன் என்ன நினைச்சுட்டான், இது என்ன கீழே கணக்கு சொல்லி கொடுத்துட்டு மேல பூகோளம் சொல்லி கொடுக்குறான் இவன். கீழே சொன்னது வேற, மேல சொன்னது வேற. கீழே சொன்னது கர்மயோகம், செஞ்சு செஞ்சு செஞ்சே மாண்டு போவது. மேல சொன்னது ஞான யோகம், கண்ணக்கால கைகாலெல்லாம் பொத்திண்டு நினைச்சு நினைச்சே மாண்டு போகுது. இது வேற வழியா இருக்கு, அது வேற வழியா இருக்கே, ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போலையே, குழப்பமா இருக்கேன்னு அர்ஜுனோட அர்ஜுனன். இந்த குழப்பம் நம்மள பல பேருக்கு வரும். ஆனா நமக்கு இந்த குழப்பத்தினால எந்த லாபமும் இல்லை. அர்ஜுனனாவது ஞான யோகத்தை பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கான சக்தி இருந்தது, நமக்கு அந்த சக்தி கூட கிடையாது. அதனால நாம யோசிக்கிறதுக்கு கூட கிடையாது. இந்த 2 பத்தி நம்ம பொறுத்த வரைக்கும் கர்மயோகம் ஒண்ணுதான் நடக்குமே தவிர ஞான யோகத்துக்கு அருகிலே கூட நம்மால் போவது ஒண்ணாது. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் ஞான யோகம் பண்றதுக்கு கொஞ்சம் சக்தி இருந்தது. அதனால நான் அதையே சுலபமா பண்ணிவிடுறேனே, இப்போதைக்கு சண்டையில இருந்து ஓடி போடலாமே இப்படிங்கிற எண்ணத்தோட அர்ஜுனன் கேட்கிறான். அழகான ஸ்லோகம் 3வது அத்தியாயம் ஆரம்பத்திலே, ஜாயசி சேத்து கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ
வியாமிஸ்ரேணைவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். ததேகம் வத, கண்ணனே நீ சொன்னது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எனக்கு குழப்பமா இருக்கு. உன்னை எனக்கு எது நல்லது கொடுக்குமோ அதை மட்டும் நிச்சயப்படுத்தி கொண்டு எனக்கு சொல்லு. அவனை நிச்சயப்படுத்திக்கோன்னு சொல்லல, வேதாந்த தேசிகன் அழகா காட்டினார். நீ ததேகம் வத நிச்சயத்தியன்னா நம்ம கண்ணனுக்கே எது சரின்னு தெரியாத குழம்பினா போலையும், நீ முதல்ல எதுன்னு சரியா தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுன்னு அர்ஜுனன் சொல்லல. இப்போ ரெண்டும் உனக்கு தெரியும், எது சரின்னு உனக்கு தெரியும். எனக்கு எது சரியோ அந்த ஒன்ன நிச்சயப்படுத்தி சொல். கண்ணனிடத்துல குத்தம் சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்போ ததேகம் வத நிச்சித்ய, ரெண்டிலே எனக்கு எது நன்மையை பயக்குமோ அதை செய். ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியான், எனக்கு ஸ்ரேயஸ்கரத்தை செய். ஜாயசி சேத் கர்மணஸ்தே. இப்ப ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்ப்போம். ஜாயசி சேத், உயர்ந்ததாக இருக்கும் என்னால். எது எதை விட உயர்ந்ததாக இருக்கும்னா கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. புத்தி யோகம்ங்கிற ஞான யோகம் கர்மணஸ்தே, கர்மயோகத்தை காட்டிலும் உயர்ந்ததுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமானால். ஏன் இந்த கேள்வியை போட்டான் இப்ப அர்ஜுனன்? கர்மயோகத்துக்கு மேல ஞான யோகம் சொல்லி, ஞான யோகத்தினால் ஆத்ம சாட்சா்காரம் தானே கீழே கண்ணன் சொன்னான். அர்ஜுனன் என்ன சொன்னான்? என்னதான் இருந்தாலும் 2ஆம் வகுப்பு விட 5ஆம் வகுப்பு வசதி தானே, 5 விட 10ஆம் வகுப்பு வசதி தானே, பள்ளிக்கூடத்துக்கு போறதை விட கல்லூரிக்கு போறது வசதி தானே, அப்ப கர்மயோகத்தை விட ஞான யோகம் உயர்ந்தது தானே, இப்படின்னு ரொம்ப சுலபமா நினைச்சுட்டான் இப்ப அர்ஜுனன். அதனால ஜாயசி சேத்து கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன, உன் அபிப்பிராயப்படி ஞான யோகமானது கர்மயோகத்தை விட உயர்ந்ததாக இருக்கும் என்னால் தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அப்படின்னா என்னை எதற்காக கோரமான கர்மயோகத்திலே பிடிச்சு தள்ளுகிறாய்? தத்து கிம் கோரே கர்மணி, கோரமான கர்மயோகத்திலே தள்ளுகிறாய். கர்மயோகத்தை கோரம்னு ஏன் சொல்றான் இப்ப அர்ஜுனன்? அது வசதியா தானே இருக்கணும்னா. அவனை பொறுத்த வரைக்கும் கர்மயோகம்னா யுத்தம், யுத்தம்னா இத்தனை பேரை இப்ப கொன்னாகணும், கொல்றதுங்கிறது கோரம் தானே. அதனால தத்கிம் கோரே கர்மணி மாம் நியோஜயசி கேசவ. ரெண்டாவது சாதாரண கர்மயோகத்தையே வச்சுப்போம். இப்ப யுத்தம்ங்கிற கர்மயோகத்துக்கு போக வேண்டாம். நமக்கே கர்மயோகம்னா கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். இது பிராமணனா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்திருந்து இவர் தீர்த்தமாடி முதல் 6 நாழிகையா பிரிப்பா. ஒரு நாளைக்கு 60 நாழின்னு வச்சிருக்க முடியும். அது என்னென்ன நாழிகையா பிரித்து ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு வேலை சொல்லி வச்சிருப்பார். கார்த்தாலேந்து அபிகமனம், உபாதானம், ஈஜ்யா, சுவாத்தியாயம் முதலான பஞ்சகால பாராயணர்கள்னு சொல்லுவார்கள். கார்த்தால எழுந்திருக்கணும், தீர்த்தமாடி சந்தியாவந்தனாதி முதலான கர்மாக்களை பண்ணி பெருமானிடத்துல பிரார்த்தித்து கொண்டு கோவிலுக்கு போயிட்டு வர வேண்டியது எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு நித்தியகர்மானுட்டா நித்தியானுசந்தானம் எதை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதுக்கு மேல மத்தியானம் பெரிய திருவாராதனத்துக்காக சம்பாதிக்க வேண்டியது என்னமோ புஷ்பம் சந்தனம் முதலானவர்கள்லாம் சம்பாதித்து, அப்புறம் மத்தியானம் பெரிய திருவாராதனம் பண்ணி மத்தியானம் 1 மணிக்கு ஒரு கபட அன்னத்தை கண்ணில் பார்க்க முடிஞ்சா பார்த்து அதை மட்டும் சாப்பிட்டு, அதுக்கு மேல மத்தியானம் முழுக்க மறுபடியும் கிரந்த காலக்ஷேபங்கள் பாராயணங்கள்லாம் பண்ணி சாயங்காலம் 5 மணிக்கு சாயம் சந்தியாவந்தனத்துக்கு தீர்த்தமாடி 5:45 சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக சந்தியாவந்தனத்தை முடிச்சு மறுபடியும் பெருமான பத்தின ஸ்தோத்திரங்கள், சஹஸ்ரநாமாத்தியாயம், மகாபாரதம் எல்லாத்தையும் நினைத்து ராத்திரியும் தூங்க போகாமல் தூங்குறாப்பல நினைச்சிட்டு பகவான் கல்யாண குணங்களையே நினைத்து கொண்டு மறுபடியும் விடிய காலத்தால 4:30 மணிக்கு எழுந்திருந்து இந்த கர்மயோகம் கோரமா இல்லையா? இப்போ இது கரணம் தப்பினா மரணம். அதனால பிடிச்சுட்டா அர்ஜுனன். தத்கிம் கோரே கர்மணி மாம் நியோஜயசி கேசவ. இந்த சமமான கர்மயோகத்தில் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறான், என்னை எதற்காக பிடித்து தள்ளுகிறாய்? இது வேண்டாம் போல் இருக்கு. நேர ஞான யோகத்துக்கே என்னை கொண்டு போய் செரித்து விடு, அது சுலபமா இருக்கும் போல் இருக்கு. ஒன்னும் பண்ண வேண்டாம், கண் கை காலம் மூடின்னு உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டா போறோம். இது சுலபம்னு மனசுல நினைச்சுட்டான் அர்ஜுனன். மறுபடியும் ஸ்லோகத்தை பார்ப்போம். தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. என்னை பிடித்து உந்துகிறாய் கேசவ. ஏன் என்ன பிடிச்சு உந்தர? புத்திர் ஜனார்தன, ஜனார்தனன் கேசவன், இங்க 2 சப்தம் கீழே 2 அத்தியாயத்திலையும் எப்பப்ப எந்தெந்த திருநாமத்தை வச்சு அழைச்சிருக்கிறோம் அர்ஜுனன், அந்தந்த ஸ்லோகத்துக்கு தான் மாதிரி ஏன் அந்தந்த திருநாமத்தை வைக்கிறான்ங்கிறதே சொல்லிட்டே வந்திருக்கேன். இப்ப இங்க என்ன தெரிவிக்கிறான்? சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. ஜனார்தனனே அப்படின்னா ஜனங்களுக்கு நல்லதே செய்பவன். ஜனம், ஜனத்தோட கூடின ஜனிங்கிற பிறப்பு, அர்த்த ஹிம்சாயாம்னு தாத்து, ஜனங்களின் பிறப்பை அறுத்து அவர்களுக்கு நன்மையே செய்யுபவன். ஆக ஜனங்களுக்கு நன்மை செய்யறவன் ஜனார்தனன் இல்லையோ. ஜனங்களுக்கு நன்மை செய்யற நீ போய் இப்படி கெட்டது நினைக்க பாக்குறாயே கண்ணனே, கூடாது. புத்திர் ஜனார்தன. அடுத்தது தத்கிம் கோரே கர்மணி மாம் நியோஜயசி கேசவ. கேசவ, கேசவன்னா உலகத்துக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறான். பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் கூட தான் சுவாமியாக இருந்து சேவை சாதிக்கிறான். எல்லாருக்குமா நீ சுவாமியா இருக்கிறவன்?
சில பேர் வாழ்ந்து சில பேர் தாழ்ந்து போறதுக்கு நீ காரணமா இருக்கலாமா? எல்லாரும் வாழறதுக்கு நீ காரணமா இருக்கணுமே தவிர சில பேரை கொலை செய்ய நீ காரணமாக இருக்க கூடாது என்று ஜனார்தன கேசவான்னு 2 சொல்லாலே அழைத்தான் அர்ஜுனன். அதுக்கு மேல சொன்னது அழகு. வியாமிஸ்ரேணேவ வாக்கியன. வியாமிஸ்ரம்னா ஒண்ணுக்கொண்ணு கலந்து போன வாக்கியம். ஏன்? கர்மயோகத்தையும் சொல்லி ஞான யோகத்தையும் சொல்லி பிரவருத்தி மார்க்கத்தையும் சொல்லி நிவிருத்தி மார்க்கத்தையும் சொல்லி, செய்யறதுங்கிற கர்மயோகம் பிரவருத்தி மார்க்கம், செய்யாததுங்கிற ஞான யோகம் நிவிருத்தி மார்க்கம். அப்ப பிரவருத்தியும் நிவிருத்தியும் சேர்த்தது குழப்பம் தானே. வியாமிஸ்ரேணைவ வாக்கியேன 2 வாக்கியங்களால் புத்தி மோகய சீவமே, என் புத்தி மயங்கி போய்விட்டது. நீ ஒன்ன சொல்லிருந்தியானா மயக்கமில்லாத கேட்டு இருப்பேன். 2 சேர்த்து குழப்பிடுத்தேன். இப்போ புத்தி மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்ய, எது எனக்கு ஸ்ரேயஸ கொடுக்குமோ அந்த ஒன்ன மட்டும் நிச்சயப்படுத்தி சொல்லு. இந்த 2 எனக்கு சொல்லாதே. எனக்கு தோன்றது நேர போனா போறோம் ஞான யோகத்துக்கு, கர்மயோகத்துக்கு போகணும்னு எனக்கு தோணலே. ஆக 2லே ஒன்ன மட்டும் நிச்சயப்படுத்தி சொல் என் அர்ஜுனன் கேட்டது இந்த 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்திலே ஒரு அபிப்பிராயம் காட்டியுள்ளார். என்னத்துக்காக முதல்ல இந்த ஆத்ம சாட்சா்காரம்? நேரையே கண்ணன் பரமாத்ம சாட்சா்காரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையோ? அதை விட்டுட்டு என்னத்துக்கு இப்ப ஆத்மாவை பத்தி சொல்லி அதுக்கு மேல பரமாத்மாவை பத்தி சொல்லணுமான்னா, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ, அணுவிலும் அணுவாக பெருமான் சேவை சாதிக்கிறான். ஜீவாத்மாங்கிறவனே அணு. இந்த அணுவுக்குள்ள அணுவா பரமாத்மா சேவை சாதிக்கிறானோ இல்லையோ? முதல்ல ஸ்தூலமா இருக்கிறத பத்தி தெரிஞ்சுட்டாதான் அப்புறம் சூக்ஷ்மமா இருக்கிறத பத்தின ஞானமே நமக்கு ஏற்படும். நேர சூக்ஷ்மமா இருக்கிறத சொன்னா நமக்கு புரியவே புரியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கேன் போன தடவை வரச்சே. தூலாருந்ததி நியாயம். 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த நாள்ல எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும். பிரகஸ்பதி சுவாமி 2 பேருடைய கையும் சேர்த்து தாம் பிடிச்சு விடுவார். ஏன்னா அந்த பிள்ளைய கை விடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. அது எங்க 12 வயசு பிள்ளையா இருக்கும், இது 7 வயசு பொண்ணா இருக்கும். கையை திடீர்னு விட்டுடும். இந்த வாத்தியார் சுவாமி 2 கையும் சேர்த்து தாம் பிடிச்சு விடுவார். அருந்ததி பாக்குறதுக்காக வாசல் அழைச்சின்னு போவர். நம்ம திருக்கல்யாணம் எல்லாம் பகல் பொழுது. பகல் பொழுதுல ஒரு நட்சத்திரத்தை காட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது வேற சின்ன நட்சத்திரம் அருந்ததி. இந்த பிள்ளாய் அதோ பாத்துக்கும், அது ஒரு அருந்ததின்னு. இந்த பிள்ளை பார்க்கும், பெரிய நட்சத்திரத்தை காட்டுவார். அதான் அருந்ததி யாரு கேட்கும். இல்ல அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு பார், அதான் அருந்ததின்னு. அதான் நான் கேட்கும். அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு பார், அதான் அருந்ததின்னு. அதான் கடைசியில் அருந்ததி. இது நேரம் அந்த சின்ன அருந்ததியை காட்டிருந்தா அந்த பிள்ளை கண்ணுல பட்டே இருக்காது. அப்ப பெருச காட்டி அதை விட சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது, இப்படி காட்டின்னு போனத்தானே புரியும் மனசுக்கு. அதனாலதான் முதல்ல ஜீவாத்மாவை பத்தி சொல்லி முதல்ல சரீரத்தை பத்தி சொல்லிட்டான். அதான் இருக்கிறதுலே பெருசு. அதை தெரிஞ்சிட்ட அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பத்தி சொல்லி அது புரிந்த பிற்பாடு அதற்குள்ள இருக்கிற பரமாத்மாவை பத்தி தெரிவிக்கிறானோ இல்லையோ? இந்த படிக்கட்ட கண்ணன் கட்டாத போயிருந்தான்னா நமக்கு பரமாத்மா விஷயம் ஞானம் ஏற்பட்டிருக்காது என்பதை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய 3வது அத்தியாயம் அவதாரிக்கையில் அழகா சாதித்தார். அதை சொல்லிட்டு கண்ணன் இப்ப மேல பேசுறான். அர்ஜுனா, நீ என்னமோ ரொம்ப சுலபமா கேள்வி கேட்டுட்ட. இது ஒரு வழி அது ஒரு வழி, 2ஐயும் சேர்த்து குழப்பிவிட்டாயேன்னு நீ கேட்ட. நீ ஒழுங்கா கேட்டுக்காத பராக்கு பார்த்துட்டு நான் ஒண்ணுக்கு குழப்பமா சொன்னேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஆச்சாரியன் பாவம் உயிரை விட்டு சொல்லுவர். கேட்கறவா கொஞ்சம் அப்படி இப்படி மனசை அலைய விடாமல் என்ன ஒரு 1.5 மணி நாள் கேட்டு போறோமா? மிஞ்சி போனா 1.25 1.5 2 மணி நாள் இது வரைக்கும் தான் கேட்க போறோம். முன்னாடி எல்லாம் உபன்யாசங்கள்னா அண்ணா 2.5 மணி நாள் 3 மணி நாள் சொல்ற வரைக்கும் கேட்டுண்டா. இப்ப போட ஆரம்பிக்க சுவாமி 2 மணி நாள் உட்கார்ந்தெல்லாம் ஆறு கேட்கறதுன்னு தெரியல. முதல் கேட்கறதெல்லாம் அப்புறம் முதல்ல காலம் அடிச்சுன்னு உட்காரணும் இல்லையோ? அதுவே முதல் சிரம சுவாமிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுத்துப்போம். அதனால உபன்யாசங்கள் நாழி குறைஞ்சிட்டே வந்துருது. இப்படி என் தாப்பனார் காலத்தெல்லாம் பார்த்தோன்னா நான் 3 மணி நாள் வரைக்கும் நிறுத்தி அவரும் சொல்லிருப்பார், கேட்கறவாளும் கேட்பார். இன்னைக்கு 3 மணி நாள் அடியே சொல்றேன்னு ஒத்துண்டா கூட ஆறாலையும் அதுக்கு மேல உட்கார்றதுக்கு முடியாது. இப்ப மேலும் நாழிகை அவரவாளுக்கு வந்து சேர்றதுக்கே ஒரு நாழி ஏடுறது. சரி, வந்து சேர்றதுக்கு நாழி ஏடுறது சுவாமி, அதுல இருந்து 3 மணி நாள் சொல்லட்டோம்னா சீக்கிரம் போன முடியும். ஆக 2ம் ஒண்ணுக்கு இடிக்கிறது. இப்ப அப்ப இருக்கிற நாழிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கொண்டு வர ஆச்சாரியன் சமப்பட்டு சொன்னாலும் அந்த 1.5 மணி நாழி வரைக்குமானும் இப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு சரியா இப்ப 40 நிமிஷம் ஆயிடுது. என்னன்னு விஷயத்துக்குள்ள போறதுக்குள்ள 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இப்ப 1 மணி நாள் பார்க்க போறோமா? அந்த 1 மணி நாளைக்குள்ள அங்க இங்க பார்க்க ஆரம்பித்தால் விஷயம் புலப்படாது. அடியேன்னு இப்ப இங்க கதை சொல்றதுக்காக வரல, நீங்களே இப்ப கதை கேட்டுக்கிறதுக்காக இந்த இடத்துல வரல. கேட்க வந்திருக்கிறது கீதை. இது நமக்கே இவ்வளவு தோன்றதே. கண்ணனுக்கு கோவம் வருமா கோவம் வராதா? அவனுக்கு நிலை என்னன்னு பாத்துக்கணும். இந்த பக்கம் 11 அக்ஷோகிணி சைன்யம் வில்ல தூக்கி நிக்கிறது, இந்த பக்கம் 7 அக்ஷோகிணி சைன்யம் கதையை தூக்கி நிக்கிறான். இது ஒத்தனுக்கு நடுவுல பேசச்சே குழப்பம் வேற பண்ணேன்னு ஒருத்தன் கேட்டானா அந்த நாள சுடு சொற்களாக கண்ணன் பேசிட்டான். அர்ஜுனா, நான் சரியாத்தான் சொன்னேன்.
நான் சொன்னத நீ தான் இப்ப மாத்தி புரிஞ்சுட்டாய். அழகான கண்ணனுடைய ஸ்லோகம். லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் லோகே அஸ்மின் விவிதா நிஷ்டா. இவ்வுலகத்தில், லோகத்திலேன்னா என்னன்னு மேல அர்த்தம் சொல்றேன், இப்போது உலகத்திலேன்னு வச்சுங்கோ. லோகே அஸ்மின் இவ்வுலகத்திலே விவிதா நிஷ்டா இரண்டு விதமான வழிகளை நான் சொல்லி உள்ளேன். விவிதா, விதாங்கிறது ரெண்டு அல்லவா, ரெண்டு வழிகளை சொல்லி உள்ளேன். புரா புரோக்தா மயானக, புரா இன்னைக்கு சொல்லல, ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அர்ஜுனா ஒன்ன என்னமோ சண்டைக்கு மூட்டுறதுக்காக இந்த கர்மயோகத்தெல்லாம் நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்னு நினைச்சுக்காதே. புரா புரோக்தா என்னையில இருந்தோ இதே கர்மயோகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுடுவான்னா, இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறான்னா கண்ணன் இவனை சண்டை போட வைக்கிறதுக்காக கர்மயோகம்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்கான், அதைத்தான் பண்ணுன்னு சொல்றான் இப்போ இப்படின்னு தப்பா நினைச்சுட்டா இல்ல. புரா புரோக்தா இன்னைக்கு நேத்தி நான் சொன்னதில்லை, இது சாஸ்திர சம்மதம். புரா புரோக்தா, புரோக்தானா பிரகர்ஷேண உத்தா, நன்னா பண்ணி சொல்லி வச்சிருக்கேன், புதுசு இல்ல. மயா அனக, குற்றமே இல்லாதவனே, மயா என்னால சொல்லப்பட்டு இருக்கிறது. பழங்காலத்துல மயான்னு கண்ணன் தன் திருமார்பை தொட்டு சொல்றான். மயாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை குழப்ப வேண்டும்ங்கிற தேவையே இல்லாதவனான என்னால். உன்னை குழப்பி எனக்கு என்ன ஆக போறது அர்ஜுனா? இப்போ உன்னால ஏதானு லாபமா எனக்கு, நீ கொடுத்து எனக்கு ஏதானு கிடைக்கணும்னு நான் காத்துட்டு இருக்கேனா? உன் நன்மையை விரும்புறதுக்கு தான் நான் இருக்கேனே தவிர உன்னை குழப்பி உன்னை சண்டை போட வச்சு எனக்கு இப்ப என்ன ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காய்? மயா எல்லோருக்கும் நன்மை செய்யும் நான். அது மட்டும் இல்ல, இப்ப சர்வஜனான நான். மத்த பேர் சொல்றத நீ கேட்டுண்டியானா அவ ஒருவேளை குழப்பிட்டாலும் நினைக்கலாம், என்ன சொல்றவனே குழம்பி இருக்கலாம் இல்லையோ. அப்படின்னு நான் சொன்ன விஷயம் கூட கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். இப்ப கண்ணன் தெரிவித்தது எனக்கு குழப்பமே கிடையாது அர்ஜுனா. நான் தான் என்னிலிருந்தோ ஒரே சர்வஜன் சர்வசக்தன் பிராப்தன் பூர்ணன். ஞானத்திலையும் குறவில்லை, சக்தியிலும் குறவில்லை, என்னன்னைக்கு அதே ஞானத்தோட இருக்கேன்னு இல்லையோ. இப்ப மயா என்னால்னு சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தம். சர்வஜனான என்னால், உன்னிடத்துல கருணையே படைத்திருக்கிற என்னால். அதனால மாத்தி பேசிட மாட்டேன். எனக்கு ஞானம் இல்லாட்டா கூட மாத்தி பேசுவேன், உங்ககிட்ட கருணை இல்லாட்டாலும் மாத்தி பேசுவேன். எப்ப ரெண்டுமே இருக்கிறதோ பேச்சு நேர்மையாகத்தான் இருக்கும் அர்ஜுனா. மயா அனக, குற்றமில்லாத அர்ஜுனனே. லோகேஸ்மின், இந்த உலகத்திலே நான் சொன்னேன். இந்த லோகேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லோகம்னா லோகோ பின்ன ருச்சின்னு சொல்லுவார்கள். உலகத்திலே ஒத்தனுடைய ருச்சி ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இவன் நினைக்கிறாப்புல இவன் நினைக்க மாட்டான், இவன் நினைக்கிறாப்புல அவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு ஆசை மாறிக்கொண்டே வரும். அது மட்டும் இல்ல, நேத்துக்கு இருந்த ஆசை எனக்கு இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருந்த ஆசை எனக்கு நாளைக்கு இருக்காது. இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நல்ல வேலை. இப்போ எங்க ஊருக்கு இந்த ஊருக்கு ஒரு வித்தியாசம் தெரியல, அதே வெயில் தான் காஞ்சிட்டு இருப்போம். நான் என்னமோ நினைச்சு வந்தேன், ஏதோ மழையா இருக்கும் போல் இருக்கு, குளிரா இருக்கும் போல் இருக்கு, சால்வ எடுத்துன்னு போலையான்னு வேற கேட்டா கிளம்பச்சே. இப்போ எல்லாம் அவ்வளவு தூரம் இருக்காதுன்னு நினைச்சுன்னு வந்தேன், எவ்வளவு தூரமே இல்லை, அதனால கட்டமே இல்லை. இப்போ அதே இது குளிர் பிரதேசத்துக்கு போறோம்னு வச்சுப்போம், பத்ரி யாத்திரைக்காக போவோம். இங்க நிறைய பேர் பத்ரிக்கு போறோம், சென்னப்பட்டினத்துல இருந்து பத்ரிக்கு போறோம். பத்ரிக்கு போறச்சே ஒரே குளிர், 4 ஷால்வை போத்திண்டா கூட நம்மளால தாங்க முடியல, இழுத்து போத்தின்னு இருப்போம். அங்கேருந்து திரும்ப சென்னைக்கு போக ஆரம்பிப்போம். பத்ரி தாண்டும், நாகபுரி தாண்டும், ராமகுண்டம் தாண்டும். தாண்டின உடனே இவர் 4 ஷால்வை போத்தின்னு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் போத்தின்றார், பைத்தியம்னு சொல்லுவா எல்லாரும். உடனே அந்த போர்வை எல்லாத்தையும் களையறதுக்கு ஆரம்பிச்சுடுறாரு இல்லையோ. இப்ப என்ன கேள்விப்பட்டா? ஒண்ணும் இல்லைன்னா இப்பதான் தெரியுது பஞ்சகச்சம் கட்டிண்டா சௌக்கியம். ஏன்னா இந்த சொக்கா போட்டுண்டா கூட ஒண்ணும் ஆறதில்லை, வெறும் கச்சம் உத்திரியம் போண்டா எவ்வளவு ஒழுங்கா இருக்கு. ஏன் இதே கச்சம் உத்திரியத்தோட இவர் பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறதானே பேச மாட்டார். அப்ப 4 ஷால்வை இழுத்து போத்தின்டா கீழே போக ஷால்வை எல்லாம் கழட்ட சொல்றது இல்லையோ. ஆக நமக்கே ஒரு காலத்துல இருந்த ஆசை இன்னொரு காலத்துல இல்லை, நேத்துக்கு இருந்த ஆசை இன்னைக்கு இல்லை. இப்போ எனக்கே சின்ன வயசுல இருக்க பாகக்காய்னு சொன்னா ஆகாசம் ஆறு பாகக்காய் சாப்பிடுறது வேண்டவே வேண்டான்னு. இப்ப 40 சொல்லியோ, இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அதுக்கு நல்லது. பாக்காய்னா ஆமா நல்லது, பாக்காய் சாப்பிடலாம்னு நம்ம புத்தியை நமக்கு சொல்றது. இப்போ நேத்துக்கு பிடிக்காதது இன்னைக்கு பிடிக்கிறது, இன்னைக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காத கூட போகலாம், தெரியாது. இப்ப ஆக உலகத்திலே ஒருத்தருத்தனுக்கும் ருச்சி மாறிக்கொண்டே போகும். எதில் விருப்பம் இல்லைங்கிறது லோகத்துல மாறிட்டு போகும் இல்லையோ. அதனாலதான் இதுக்கு லோகம்னே பேர். பின்ன ருச்சி, வெவ்வேறு ஆசையோட இருக்கிறான் அர்ஜுனா. இந்த கண்ணன் எதுக்கு சொல்றான் தெரியுமா? நான் சர்வஜன் மயா, சர்வஜனான என்னால்னு சொன்னேன் இல்லையோ. உலகத்தில் இருக்கிற ஓரொரு ஜீவராசிக்கும் எவ்வப்பொழுது எதில் ஆசை வரும், ஒத்தொத்தனுக்கு எது நல்லது எது தீயதுன்னு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற என்னால் உனக்கு இது சொல்லப்படுகிறது. மத்த பேரால சொல்லவே முடியாது. ஒரு வைத்தியன் தான் வியாதிகிரஸ்தனுக்கு மருந்து சொல்ல முடியுமே தவிர அந்த வியாதியே என்னன்னு தெரியலன்னு வச்சுப்போம். வைத்தியனால என்னமா மருந்து கொடுக்க முடியும்? நான் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. இப்ப கண்ணன் சொல்லிட்டான், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வியாதி அர்ஜுனா, ஒரு வியாதியாட்ட இன்னொரு வியாதி இருக்காது, ஆனா மொத்த வியாதியும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா எனக்கு.
அதனால சரியான மருந்தை கொடுத்து விடுவேன். மயா அனக, மருந்து சரி, வியாதியும் சரியா கண்டுபிடிச்சிருக்கேன். உங்ககிட்ட வியாதி குணமாகணுங்கிற கருணை